ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் டி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசிம்மாவும். அவங்க கூட பெரிய கனவு தான். ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்துல வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டரா இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு, சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸா சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. பட் எத்தனை பேர்ட்ட கதை கேட்டுருப்பாரு அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகா சொன்னாரு. அதனால முடிச்ச உடனே அடுத்த கூட சினிமாவில் அப்படிதான் ஒரு சின்சியரா. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்துல நடிக்க வைக்கிறார். அப்ப படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்கறாங்க சாப்ளின்ட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்ல கேட்கறாங்க லாஸ்ட் டே. அப்ப சாப்ளின் சொல்றாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very few people say no. Everybody say yes for everything. என் லைஃப்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சு போறதுக்கு காரணம் நிறைய இடங்கள்ல எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறேன். நான் நோ சொல்ற ஆளுங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்னைக்கு வந்து ஒரு நோ சொன்னார். குட் ஃபிளாச் அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாங்க ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமா வந்து 3 பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தியரி. அது ஒண்ணு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்னு ரொம்ப மோசமான மனுஷன். மனுஷி இன்னொருத்தவங்க எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு லைஃப் போற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட 3வது கேட்டகரி தான் நான் அந்த அம்மா பார்க்குறேன். she never bothers, she comes and takes. நான் அவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்துல. she kept on improvising. ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது சாரோட நடிக்கும்போது வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கணும் மம்மி. எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட ஒரு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு போய் கால் எடுத்துட்டு போட்டேன். எவ்வளவு பெரிய கிஃப்ட் என் லைஃப்ல. நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுவணும்னு நினைச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன். சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்க லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்குது காரணம் உங்க படங்கள்லாம் பார்த்தது. those movies gave us meaning. அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து போது, மைக்கேல் மதன காமராஜன் இல்ல, அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரமில்லையில வந்து நாகேஷ் கதை சொல்லுவாரு, வந்து பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஃபிலிம், கிரேட் ஆக்டிங், கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனா ஒய் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃபிளிக்ட் கதையில இருக்கும். அந்த ஆர்டிஸ்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃபிளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டான்லி சர்ஸ்கிஸ் ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ். எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சுக்க மாட்டாங்க. ஆனா they prepared in such a way that you can't even understand that it is actually happening. ஒரு சினிமால ஒரு கேமராக்கு மேல நடிக்கணும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு. it's meant to be a humor scene. எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்க, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அந்த அதை பாருங்க. நான் ஒரு ஐ திங்க் மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் 100 டைம்ஸ் பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்துல மைக்கேல் மதன காமராஜன்ல அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்றேன், கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி சீன். அது வந்து கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் a great writer and we don't have to say that he is a extraordinary actor. ஆனா அதுல ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையா சொல்றேன். ஒரு பிட் கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஒரு, ஏன்பா பேசுறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானப்பா பேசிக்கிறேன், நான் சீரியஸா பேசினாவே எங்க சிவேஷன் வருது, நான் தான் நடுவில் பேசினா ஒண்ணு சந்தோஷமா கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூட்ல அந்த ஒரு சீனம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப் எனக்கு தெரியல, இனிமே ஒர்க் பண்ணுவான்னு தெரியல. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா, எனக்கு ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் பாண்டியராஜன், பாண்டி நான் ஒரு 12 வருஷமா தெரியும், 12 வருஷமா பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல வழக்கம் போல. ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷன்ல பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்ப தெரிஞ்சிச்சு, இப்ப ஏதாவது சொன்னா எனக்கு உனக்கு கோவப்படுறாங்க. இப்ப பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலா. பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல நாங்கள் இருக்கிறோம், பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும் லைட்டா பெரிய மயிராட்டம் பேசிடுவான் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவன் பெரிய மயிரும் ஆக்சுவலா, அதனால 2 மயிர் சேர்ந்தா கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவா பழகும்போது இது இருந்தாலும் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல, கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல அப்படின்னு நினைச்சு அப்புறமா மெதுவா வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷன்ல குடிச்ச பன்னீர் சோடா நான் வீட்டுல ஆபீஸ்ல வந்து குடிச்சேன் ஆக்சுவலா. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும் ஆக்சுவலா. ஏய் நீ வராங்கடா, 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரு அழுகு ஆக்சுவலா. சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க சார் அப்படின்னா. ஏய் நாளைக்கு பன்னீர் சோடா வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்க. அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்க ஆபீஸ்க்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்தது இல்லை. அப்புறம் வந்து அப்புறம் பன்னீர் சோடா எங்க ஆபீஸ் தான் வருவாங்க. தமிழ்நாட்டுல எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து எங்க நாங்க தான் பன்னீர் சோடா பண்ணிட்டே இருக்கோம். குருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு, ஆமா எல்லா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா டேரக்டர்ஸும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காதவங்களும் அவ்வளவு அலோவ் பண்றது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சா மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிடுது. இல்லைன்னா சங்குல பன்னீர் சோடா வச்சு அப்படியே நெஞ்சு வச்சு கொடுத்துறது அப்படின்னு அப்படியே அப்படியே நெருங்கி it became very close to me. இல்ல நான் பேசுறது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷன்ல போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்துல நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இதெல்லாம் பேச செத்துருவேன் ஆக்சுவலா, எங்கேயாவது போய் புது சொல்ல முடியும். I really want to entertain. The very word entertain comes from tenure. Tenure to hold tightly. ஒரு சினிமாக்குள்ள போறோம், தியேட்டருக்குள்ள போறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertainment. So I think we have to talk something very interesting. Otherwise, it's getting bored actually. So அந்த மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல, அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டில் பன்னீர் சோடா குடிச்சோம். ஒரே கிளாஸ்ல பன்னீர் சோடா குடிச்ச 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி. அப்புறம் அவனை பத்தி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனா அவனை பார்த்தா தெரிஞ்சோம் எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன, இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பழிப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னைய மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவர் நான் அதை கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துல வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோவத்தை பார்த்தோம்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சு.
இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து, நான் அந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கும்போது எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருந்தாரு. அந்த பாண்டிய அப்படி வந்து பக்கத்துல பார்த்தாரு. பாண்டியன் அப்படி பார்த்தேன். அப்புறம் நான் கார்ல போகும்போது அவர் கூட்டு போனேன். ஏன்னா பாண்டிய உனக்கு தெரியுமா? உணர்ந்தாங்க சொன்னார் வந்து, எனக்கு பாண்டி ஏவிஎம்ல இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் மாதிரி வெளியே படம் இறங்கிட்டான். வேலையை பிரிச்சவனுக்கு பாண்டி மன்னிச்சுக்கடா. பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். தமிழ் சினிமால வறுமையில இருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டாக்டர் ராமணி. அந்த நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலி அந்த மனசு நான் வெளியே விட்டு ஆபீஸ் விட்டு வெளியேற்றிட்டேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமா. நான் எப்பவுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு. இப்போ மணிரத்னா இருக்காரு, ரொம்ப விஷுவலா இருக்கும். சேரன் படத்துல வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மம் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜ படத்துல ஒரு குவிக்னஸ் இருக்கும். நீங்க மனிதர்களை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொட்டுக்காடியில வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் தள்ளி நின்று பார்க்கிற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்துல நாம் வாழ்க்கையை கார்பெட் போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தமும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்ட் இந்த மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்கிறேன். அவன் ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. சோ அவன் சின்ன வயசுல ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்தேன் ஒரு டைரக்டர் சிறந்து ஒரு சினிமால ஒரு 20 வருஷம் ஒரு டைரக்டர் இருக்குன்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டா ஒரு பியூட்டிஃபுல்லான புக் படிச்சிருக்கேன், ஜிம் காலிங்ஸ். அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் எங்க சிறப்பாகிறான்னா தான் சின்ன வயசுல எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த, தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த, ஆச்சரியப்படுற விஷயத்த தன் இதயத்துல போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து 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 சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். அது மாதிரி மொழிய அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு லெவல் போனான்னு தெரியல, எதுனா படிச்சுக்கான்னு தெரியல, ஒரு மொழிய அந்த வட்டார வழக்கு மொழிய அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமா பார்க்கலாம். டைரக்ட் பண்ணும்போது கூட அந்த அந்த இப்படி பேசலாம் சார் அப்படிமா. ஒரு எக்ஸ்ட்ரானரியான அவனுடைய படங்கள் வந்து எனக்கு இது இப்படிதான். எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்றேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் இந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரௌட்னஸ். இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதுல ரொம்ப தெளிவா இருக்கான் அவனுடைய பயணம் அதுல அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவை மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குற டைரக்டர்ல அவன் 1-2 வந்துருவான். ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்ச பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணாம்னு சொல்லிடுவான். எது வேணும்னு வேணும்னு சொல்லும் போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன அடிச்சிட்டியா போதுன்றான். ஒரு டேக் மேல போறதே கிடையாது. என்ன மாதிரி தான் கிடந்துட்டேன், ஒரு டேக் மேல போறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி கிளீனா வச்சு புரிய வச்சான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த குட்டிங்க எல்லாம் பயங்கர ஸ்மார்ட். சொல்றேன் பேசுற குட்டி அவங்கள உங்களை பேச நினைச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளா அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் the shoot within the budget, within the days he allotted, அந்த ஸ்கெடியூலுக்குள்ள எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன். யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போறோமோ அது முடிஞ்சிருந்தாவே படம் முடிச்ச உடனே படம் ஹிட் ஆயிருந்துச்சு. ஒரு 10% மேல இயர் இருந்தார் ஒரு ஹைக் இருக்கலாம். ஆனா பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெடியூல் டைம், அது நடுவில் ஏதாவது ஒரு மரங்களை அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஒரு இடத்துல எடுக்க முடியல அப்படின்னா வேற இடத்துல அப்படி எடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன் கொஞ்சம். ஆனா இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா அவன் காலையில 6 மணிக்கு வந்து உட்காந்துருவான் ராஸ்கல்.
இனி 6:30 மணிக்கு நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும். நான் கொஞ்சம் அந்த ஸ்டிங் எல்லாம் பண்ணி நான் அப்புறம் தூங்க போவேன். அண்ணா எந்திரிச்சிங்களா? டேய் இப்பதானே தூங்க போறேங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலா. மிச்சபடி வந்தா பிறகு வச்சு செஞ்சிருவான். கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கவுத்த விட மாட்டாங்க. அவங்க லுங்கியோ அப்படியே அப்படியே நடிங்க சார் அப்படிமா. ஒரு நேச்சுரலா இருக்கு சார் அப்படிமா. தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு அப்படியே சார் மெதுவா இறங்குவேன் ஆக்சுவலா. தானு சாருக்கு ஃபோன் போவோம். சார் டைரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. எங்க ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் கார்ல ஏறவே இல்லை சார் அப்படின்னு. இப்போ எனக்கு நான் கார்ல இருந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பிங் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும். ஒரு ஒரு அந்த மெதுவா வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில அடிக்கணும். ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் போலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 hours தான் ஒர்க் பண்ணுவேன். 4 hours தான் எனக்கு. அதுக்குள்ள நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 hours வெரி ஷார்ப்லி அண்ட் கம்ப்ளீட்ஸ் தி மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்துல வந்து என்ன வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்னைக்கு. நான் சும்மா வந்தேன். அன்னைக்கு வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்டா நைட் தானடா ஒரு இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போறோம். இதுக்கு முந்தைய என்ன ஆச்சுன்னா தலைவன் கல்வி வந்து கதை சொன்னோம். அந்த படத்துல வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜரா வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜரா வந்து இவனுக்கும் உதய சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜரா வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் என்னடா சொல்ற அப்படி? நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு உனக்கு? இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன இதுவா இருக்குன்னு வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே. அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் நான் ஆக்சுவலா. அது தமிழ்ல எனக்கு 1000 பேர் சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊத்தி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ள. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம். தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவன் வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். டே கதை சொல்லிட்டுடா, தலைவன் கண்டுபிடிச்சா ஒரு ஈக்குவலா யாருன்னு ஒரு திருக்கடை தலைவி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நித்தியா நான் சொன்னேன். ஆனா நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து பார்த்தோன்னே அவ ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியே சார் கதை சொன்னோன்னே எங்க ஆஃபீஸ்ல இருந்து கதை சொன்னான். அவ கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறான். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் கண்டுபிடிச்சேன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடலாம். அவங்க என்ன பயங்கரமா சிரிச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவ ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை ரொம்ப காசு நம்ம அலர்ட் பண்ண ப்ராஜெக்ட். நான் சொன்னேன், டே எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில நெகோசியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாசம் கிட்டத்தட்ட நெகோசியேட் பண்ணி இவங்க பயங்கரமா நெகோசியேட் பண்ணி கடைசியில் அவ என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவள் அப்படித்தான் பண்ணிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா. அவ என்ன கேட்டாலும் அதுல இன்ட்டு 2 ஓட்டுக்கு அப்படின்னு அப்படியே ஓடனா. அதுக்கப்புறம் இந்த படம் தான் அதான் சொல்ல போனான். ஆனா பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட். I want to stand in behind the camera. I don't want to stand in front of the, because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்துல வந்து நீ வந்து கதை சொன்ன கதை நான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாத்திட்டே இருப்பான். ஒரு ஏமாத்தி கதை சொல்லியே ஏமாத்துவான். அவன் வந்து சொன்ன உடனே நல்லா இருக்குடா, ஏன்னா என்ன மாதிரி கதை சொல்றான், ஒரு த்ரில்லர் கதை, கொலைகள் எல்லாம் நடக்குது. என்னடா அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா உங்களை மாதிரி இல்லைன்னா இது ஒரு மாதிரி டார்க் காமெடியா பண்ண போறேன், சிரிச்சு 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 பண்ணுவாங்களான்னு. சரி நல்லா கூட சூப்பரா இருக்கா, ஆனா நீங்க இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சரி ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசா இருக்கா, இல்லைன்னா நேச்சுரலா இருக்கும்னே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படிதானே இருக்கு, தொப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின் உடனே டக்க ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸ்ல இருந்து எதுவுமே சி ஆமா அங்க அந்த பாவம் ஒரு பயங்கர டான்ஸ் வித்தின் ஃபேஸ்ல அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காதா? இல்லையா இல்ல போர் நான் இறங்குறேன். சரி பண்ணி சொல்ல பண்ணி சொல்லிருக்கப்பா டே. ஸோ ஸோ இந்த பையனை நல்லா இருந்துச்சா? இந்த பையன் நீங்க வாத்தியாரா நீங்க? ஓகே பாருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான்.
அவனும் படத்துல நடிச்சான். நல்லா நடிப்பான் ஆக்சுவலா. அந்த டேரக்ட் பண்ணிட்டே இருக்கான். என்கிட்ட நல்லா நடிப்பான். டீச்சிங்கே அதான். அண்ணன்ட்ட நடிப்பான். அப்படியே அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு ஏதாவது வேணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். எதுவுமே வேணாலும் கண்டுக்க மாட்டான் ஆக்சுவலா. ஸோ ரியல் லைஃப்ல நடிச்சது அப்படியே நடிச்சிருவான் ஆக்சுவலா. வெரி குட் சொல்லுவான் ஆக்சுவலா. எங்க அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல ஒருத்தன் கணக்கு போட்டுருக்காங்க. அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. நான் மலையாள படத்துல நடிச்சிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்னு நடிச்சான். எனக்கு தெரியாது அப்படின்னு. என்ன யாரா அது நீ என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்து என்ன பண்ண இங்க ஒரே கூட்டம் வச்சு ஒரு ஹாஃப் அன் டைம் தான் ஏர்போர்ட்ல புத்தக கடைகள் ரொம்ப அழகா இருக்கும். நாங்க ஏர்போர்ட்ல ஒரு அழகா கேரளால கொச்சின் கொச்சின் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்கு. நான் ஒரு கடையில போய் உள்ள போய் புக்ஸ் பாத்துக்கேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யார் தெரியுமா அவரு அப்படின்னா. டேய் நீ ஏன்டா அவர் ஏன்டா தெரியும் என்னை பத்தி கேரளால உனக்கு யார் தெரியுமா அவரு அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா இது அவங்களே ஏற்கனவே பாண்டியமாங்க நம்மள ஆக்சுவலா. இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேரும் என்னடா பண்றாங்க வந்து ஒரே மிரட்டான். டேய் விடுறா என்னடா பேசுற காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா அவருக்கு நீ காசு வாங்குறா கரெக்டா காசு வாங்க மாட்டாங்க அவன். நான் விட்டேன் ஓஹோ சூப்பர் பார்ட்டிப்பா அது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்க ஃபைட்ல தான் பண்ணோம் ஒன்னும். சரி நான் உட்காந்து உட்காந்து என் பக்கத்துலயே போட்டாங்க. என் பக்கத்துல போட்டு அவன் பக்கத்துல அவன் அசிஸ்டன்ட் நடுவில் உட்காந்துருக்கான். ஏய் அவர் யார் தெரியுமா? டேய் என்ன புரியவே இல்லை. யார் தெரியுமா என்ன தெரியணும்? ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு இன்னும் டீ குடுத்தியா காசு குடுத்தியான்றான். இது என்னப்பா இது மோசமான அன்பா இருக்கு. இது என்ன அன்பா இல்ல அராஜகம் பண்றாங்கன்னு தெரியல ஆக்சுவலா. அப்புறம் முடிச்சா சரி அந்தமா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வச்சு 45 மினிட்ஸ் 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்னன்னு தெரியல பண்ணிட்டு தலைவர் இறங்கி மோட்டர் அடிக்க போனாரு. அப்ப நான் அப்படி கேட்டேன் அப்ப எப்படி அவன் வேலை செய்யற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான் அப்படிதான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி நீங்க போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நானா எக்ஸென்ட்ரிக் இல்லை என்னோட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலா. இப்போ வந்து அந்த மேடல வந்தா பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலா. பப்ளிக்ல பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் குட் சோல் ஆக்சுவலா. இஸ் ரியல் ஆக்ட். ரொம்ப பயங்கரமா ஆக்ட் பண்றான். நான் பார்த்தேன் விழுந்து ஆக்ட் பண்றான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 பேர் அவன் போகணும் பாதுகாப்பு பண்ணணும். யானையை வந்து பாத்ரூம்ல கூட்டு பார்த்துங்க ஆக்சுவலா. யானை வந்து காட்டுல குழுவாங்க. பாத்ரூம்ல கூட்டினா என்ன ஆக்சுவலா பாத்ரூம்லாம் வச்சு விட்டுணும். அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் 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 பாய். ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சாரு பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல நான் வந்து எப்படின்னா நடிகர்ல தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன். அப்படியே ரோட்ல போவேன். டீ குடிப்பேன். டீ கடையில் யாராவது இருந்தாலும் முறைப்பேன். அப்படியே அவன் முறைப்பான். ஏவாடா அப்படின்னு கூப்பிட்டு வருவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை. இப்படி திரும்ப யாரும் கேட்டாலும் நடிக்க விட்டுருவோம். பாப்பா அவன் கூப்பிடுவான். அப்படி கூப்பிடுவான். அப்படிதான் போலீஸ் வந்திருக்காரு இன்னைக்கு. போலீஸ் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்க பார்த்து சார் வாங்க சார் ஆக்கலாம் கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார ஆகிட்டான். அவருக்கு டயலாக் சொன்ன நான் இப்ப எப்படின்னா அவரு நானும் காம்பினேஷன் சொன்ன அவரு நான் ஒண்ணு சொன்ன ஆக்ஷன் அப்படின்னு அவரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆரம்ப ஆக்ஷன். ஏன்னா ஐயோ நம்மள இப்படி பேர் நடிக்க வச்சானே அது இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சானே இதெல்லாம் ஓடும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்றது டயலாக் என்னமோ பேசுவார் ஆக்சுவலா. என்னை விட்டுருப்பாங்க பேசுவார் ஆக்சுவலா. சோ அப்ப அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் அந்த அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போறதுக்கு முன்னாடி அவர் டைலாக் எல்லாம் சொல்லி அப்ப நானே பாண்டி இவ்வளவு வேணாம்டா பாண்டி அவர் கம்மியா பண்ண பிறந்தா ஏன்டா இப்படி பண்ற அவரை போட்டு ஏன்டா வேணும்னா பிரச்சனை காசு நல்லா தானே கொடுக்குறாரு ஏன்டா அவரை போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட் அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சினிமால எப்படி இன்னசென்டா இருக்க முடியும்னு தெரியல. பட் ஐவ் சீன் a real person who is always innocent. So good hearted man actually. அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த நிகழ்ச்சி வேண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஆர்டர். ஒரு சூதுவாதே தெரியலாம இருக்காது. எப்படின்னே தெரியல. என்னப்பா உனக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போறேன் நைட்டு. என்ன சொல்றது வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. அது ஒரு இதுக்கு மேல என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்கு. நான் ஒன்னா பேசிட்டேன். நாளைக்கு என்ன பேசுறது இருக்கு. அவர் சொல்றது வந்து நான் டிக்கெட் போட்டுருங்க வர்றதுக்கு டிக்கெட் மாத்திட்டேங்கன்றது. ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்க வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசர் கண்ணு அது ரொம்ப கஷ்டமான அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார். ரொம்ப கஷ்டமான வந்து அது நீங்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேர்ல உட்காருங்க. நின்றுகிட்டே இருங்க.
அதுல உட்கார்ந்தா ஒரு மாதிரி ஆயிடுவேங்க ஆக்சுவலா. அப்பெல்லாம் வந்துடும். அதனால கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூமுக்குள்ள போகாதீங்க அப்ப. ஓகே. ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்க இதுக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிட்டார் ஆக்சுவலா, முடியல அவர்னால போட்டுனா. அப்புறம் நான் தான் சொன்னேன் சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியா அவர் வந்து இந்த தேர்தல் தோத்துட்டாங்க சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோத்தீங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலா, சூறாவளி அடிக்கும் நினைக்கவே இல்லை ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்க. ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் கோர் என்டர்டைன்மெண்ட். ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நல்லா ஜாலியா. என் படம் நல்லா இருக்காது, ஏன்னா என் படத்துலாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிள்ல, கண்ண மூடிக்கலாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, நல்லா சிரிச்சு சிரிச்சு கண்ணு தொண்டு வந்து சிரிச்சு சிரிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இந்த படம் பார்க்கல தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் ஃப்ரிஸ். ஆக்சுவலி கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ்.